பரலோகத்தே இது வானத்தின் வாசல் என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ओके कुटीस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ओके बच्चों आप सब कैसे हो? எல்லாருக்கும் एग्जाम நடந்துட்டு இருக்குல்ல? सभी को एग्जाम चालू है ना? சரி நல்லா படிச்சீங்களா? क्या आप सब अच्छे पढ़ाई करते हो? சரி இந்த வாரம் நம்ம சண்டே கிளாஸ்க்காக வந்திருக்கோம். ठीक है, हम इस हफ्ते में संडे क्लास के लिए आए हैं. நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா? हम प्रार्थना करके शुरू करेंगे. எல்லாரும் கண்ணை மூடி கை குப்பி முழங்கால் படிடுங்க. सब लोग आंखें बंद कर घुटने टेक कर हम प्रार्थना करेंगे. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक अधिक से प्रेम करने वाला हमारा स्वर्गीय पिता, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறோம் ये அப்பா. अच्छे समय के लिए हम आपको कोटि कोटि स्तुति करते हैं. இந்த நாளில் ஆண்டவரே இதை பார்க்கறதான ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேச வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. इन दिनों में इस प्रोग्राम को देखने वाले हर एक बच्चों को परमेश्वर आप आशीष करने के लिए हम प्रार्थना करते हैं. ஒவ்வொருவரையும் எப்படியாக மன்னிப்பது என்பதை குறித்து நாங்கள் கற்றுத்தரப் போகிறோம் ஆண்டவரே. हम कैसे हम दूसरों को माफ़ करना है करके हम इस संडे क्लास में सीखने वाले परमेश्वर, அதை நீர்தாமே விளங்க செய்தலேன்மா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. परमेश्वर आप ही वो हमें समझने के लिए आपकी कृपा कीजिए. நம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. आपके चरणों में हम सौंपते हैं परमेश्वर. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். आप ही सबको संभाल लो. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं अच्छे पिता, ஆமென். आमीन. ஓகே குட்டீஸ் எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? ठीक है बच्चे, आप सब अच्छा खाना खाया है क्या? சரி அம்மா அப்பாவுக்கு கீழ் படிஞ்சீங்களா? या माता पिता का पालन किया है क्या? ப்ரேயர் பண்ணீங்களா? प्रार्थना किया है क्या? பைபிள் படிச்சிங்களா? बाइबल पढ़ाई किया? சரி ஓகே. லாஸ்ட் வீக்கில் நாங்கள் ஒரு சாங் சொல்லி கொடுத்தோம்ல உங்களுக்கு. जो गया हफ्ते में हम लोग आपको एक गाना सिखाया है ना? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். क्या गाना है पता हो? சின்ன பிள்ளைங்களுக்கு வருமே ரைம்ஸ் மாதிரி. जो छोटे बच्चों को जो आते हैं राइम्स को, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். आपको याद रहेगा करके मैं विश्वास करता हूँ. லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் இல்ல? लंदन ब्रिज इज फॉलिंग डाउन ऐसा गाना है. லண்டன் பிரிட்ஜ் கூட விழுந்தாலும் வசனம் ஒரு நாளும் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? लंदन ब्रिज भी गिर जाए तो भी वचन कभी भी नहीं मिटता करके हम देखा है. ஒரு ஸ்டோரி கூட அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்ல. वो ये कहानी भी उसके अनुसार हम लोग कहा था ना, பாலாக் பிழையம் பத்தி. जो पालक पिलेम करके बारे में. நீங்க அதெல்லாம் அந்த எண்ணாகமம் அப்படின்னா அது இங்கிலீஷ்ல வந்து நம்பர்ஸ்னு இருக்குது, தமிழ்ல வந்து எண்ணாகமம். அந்த சாப்டர் படிச்சு பாத்தீங்களா? वो गिनती का पुस्तक आपने पढ़ के देखा क्या? சரி நீங்க படிக்கலைன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ திரும்ப படிச்சு பாருங்க. ओके ठीक है, आपको समय नहीं है तो फिर से आपको जब भी समय मिलेगा तो आप पढ़ सकते हो. இன்னைக்கு ஒரு புதிய சாங் நம்ம பார்க்கலாம். आज भी हम एक नया सॉन्ग देखने वाले हैं. இப்போ வந்து இது பாவத்தை குறித்தும் அதை குறித்து நம்ம குற்ற உணர்ச்சி, நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா நம்ம மனசுல யாரோ பேசிட்டே இருப்பாங்க பாருங்க குட்டீஸ். अभी ये पाप के बारे में और हमारे मन में होने दोष के निमित्त होने वाले, जो यदि हम कुछ गलती करेगा तो हमारे मन में कुछ कोई तो बात करते रहते हैं. யாரும் சொல்லுவாங்க நம்ம நீ தப்பு பண்ணிட்ட அந்த தப்பு யாருக்கு நம்ம பண்ணமோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்க நம்ம மனசாட்சி சொல்லிட்டே இருக்கோம். हमारे मन में कहता है तू गलती कर दिया, तू पाप कर दिया, इसलिए हम किसको विरोध गलती किया है उसको जाके माफ़ करने के लिए वो कहते रहते हैं. ஆனா நம்ம அதையும் மீறி நம்ம மன்னிப்பே கேட்க மாட்டோம்ல. लेकिन उसे भी ज़्यादा बढ़कर हम क्या नहीं करते हैं, हम दूसरों को माफ़ नहीं करते हैं. நம்ம ரொம்ப ஈகோ அதிகம். हमें ज़्यादा ईगो ज़्यादा நம்ம போய் மன்னிப்பு கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? यदि हम जाके माफ़ी मांगेंगे तो वो लोग क्या सोचेंगे? இவன் தப்பு செய்யற கெட்ட பையன் நினைப்பாங்க. गलती करने वाला बुरा लड़का है करके सोचेंगे. அதுதான் இல்ல குட்டீஸ். वो नहीं है बच्चे. இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா हो सकता है हम कुछ गलती कर लिया हो, அது யாருக்கு மனசு அவங்களுக்கு கஷ்டப்படுச்சோ, जो किसको मन में कष्ट हुआ है, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா उसके पास जाकर हम माफी मांगेंगे तो நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாவம் வந்து நம்மளை விட்டு போயிடும். हमारे जो हृदय में रहने वाला जो पाप है हमसे दूर हो जाएगा. அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். उसके बाद हमें एकदम फ्री रहेंगे, நமக்கு சந்தோஷமா இருக்கும், हमें खुश रहेगा. ஆனா நம்ம அப்படி மன்னிப்பு கேட்கலனா
यदि हम माफी नहीं मांगेगा तो எப்பவுமே நம்ம மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்திட்டே இருக்கும். हमेशा हमारे जो मन की जो गवाही हमेशा हमें दोष लगाते रहेंगे। நீ தப்பு பண்ணிட்ட ஆனா நீ மன்னிப்பே கேட்கல, तूने गलती कर दिया फिर भी तू माफी नहीं मांगा। அதனால நம்ம ஏதோ தெரியாம நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம உடனே போய் கடவுள்கிட்ட என்ன பண்ணிடணும், மன்னிப்பு கேட்டணும். हो सकता है हम गलती से अनजाना में गलती कर दिया तो तुरंत हम परमेश्वर के पास जाके माफी मांगना है। ஏசப்பா ரொம்ப நல்ல தேவன். यीशु पिता अच्छा परमेश्वर है। அவர் நமக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்தார். वो हमें क्षमा देने के लिए संसार में आया है। அதனால எப்பவுமே தப்பு பண்ணிட்டு இருக்க கூடாது குட்டீஸ். इसीलिए हमेशा गलती करना नहीं है बच्चे। ஒரு தப்பு நமக்கு அது தப்புன்னு தெரிஞ்ச அப்புறம் एक गलती करके हमें जान लेने के बाद அதை நம்ம மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு அது அப்புறம் நம்ம திரும்ப செய்யக்கூடாது. वो हमें माफी मांग के छोड़ देना है, उसके बाद नहीं करना है। ஓகேவா? ठीक है ना? இப்ப நம்ம இந்த சாங் பார்க்கலாமா? ठीक है, अभी हम गाना देखेंगे। சரி, நான் அந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். पहला हम वो लाइन्स पूरा आपको सिखाते हैं। தமிழ்ல பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்? पहला हम तमिल में देखेंगे। கிருபையை பெற்றிடவே अनुग्रह पाने को இயேசு நம்மையும் அழைத்தாரே, यीशु हमको बुलाया है, தகுதி இல்லை என்று எண்ணி योग्य नहीं ऐसे सोचकर தயங்கியே நீ நிற்காதே. तू रुकना मत जा, ऐसा करके। பாவத்தின் வேதனைகள் जो पापों की वेदना है உன் மனதினை குழப்பிடும், तेरे मन को उलझाएगा। குற்ற உணர்ச்சி இயேசுவிடம் जो तेरे मन की दोष है यीशु के पास வருவதை தடுத்திடும். आने से रोक जाएगा। தயங்கியே நீ நிற்காதே, तू बिकर तू मत जा, கர்த்தரிடம் நீ வா. प्रभु के पास तू आ। தடுமாற்றங்கள் வேண்டாம், तू चिंता मत न कर, கர்த்தரிடம் நீ வா. प्रभु के पास तू हाँ। பாருங்க, ஒவ்வொரு லைன்ஸும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. देखो कितना गाना की जो कितने लाइन्स अच्छा है। சில பேர் பாருங்களேன், அண்ணா அக்காங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஓரமா ஒதுங்கியே இருப்பாங்க. कुछ लोग देखो वो भाई लोग बहन लोग कुछ गलती करेगा तो क्या करे थे, वो अलग से जाके एक कोने पे जाके बैठ रहते हैं। அதுதான் இல்ல, वो नहीं है, அப்படி இருக்க கூடாது. ऐसा नहीं रहना நம்ம चाहिए। தயங்கி இருக்கிறதுனால हम उसे जो एकदम चुप के रहने से நம்ம மனசுல தடுமாற்றம் வந்து हमारे जो मन में जो बिखर आकर நம்மையே குழப்பி हमें ही जो गड़बड़ कर நம்மள எப்பவுமே வந்து கவலையா வச்சிரும் நம்ம மனசு. हमें हमेशा जो चिंता में रहने के लिए दे देता है वो काम मन। அதனால நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட வந்து அதை நம்ம அறிக்கை செய்து விட வேண்டும். इसीलिए हम क्या करना है, यीशु पिता के पास आकर उसे कबूल करके उसे छोड़ देना है। சரி, ஓகே, இதுதான் இந்த பாட்டு சொல்லுது. यही एक गीत सिखाता है। சரி, இதை நம்ம பாடலாமா? इसे हम गीत के दौरान गाएंगे। சரி, நீங்க ஃபர்ஸ்ட் கவனிங்க, पहला आप ध्यान दे दो, அப்புறம் திரும்ப நீங்க ரிவைஸ் பண்ணி இதே என்ன பண்ணுங்க, போட்டு பாருங்க. ஓகேவா? उसके बाद आप क्या करो, वापस रिवाइज डाल के आप सुन सकते हो, அது கூட சேர்ந்து பாடுங்க. इसके साथ मिलकर आप गा सकते हो। சரி, ठीक है। கிருபை பெற்றிடவே இயேசு நம்மையும் அழைத்தாரே, தகுதியில்லை என்று எண்ணி தயங்கிய நிற்காதே, கிருபையை பெற்றிடவே இயேசு நம்மையும் அழைத்தாரே, தகுதியில்லை என்று எண்ணி தயங்கிய நிற்காதே, பாவத்தின் வேதனைகள் உன் மனதினை குழப்பிடும், குற்ற உணர்ச்சி இயேசுவிடம் நீ வருவதை தடுத்திடும், பாவத்தின் வேதனைகள் உன் மனதினை குழப்பிடும், குற்ற உணர்ச்சி இயேசுவிடம் நீ வருவதை தடுத்திடும், தயங்கிய நீ நிற்காதே, கர்த்தரிடம் நீ வா. தடுமாற்றங்கள் வேண்டாம், கர்த்தரிடம் நீ வா. கிருபையை பெற்றிடவே இயேசு நம்மையும் அழைத்தாரே, தகுதியில்லை என்று எண்ணி தயங்கிய நிற்காதே, கிருபையை பெற்றிடவே இயேசு நம்மையும் அழைத்தாரே, தகுதியில்லை என்று எண்ணி தயங்கிய நிற்காதே. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம தமிழ்ல பாடிட்டோம். ठीक है बच्चे, हम अभी तमिल में गाए हैं। இப்போ வந்து ஹிந்தில கவனிக்கிறீங்களா? अभी हिंदी में देखो, அது அப்படியே நம்ம ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே பாட போறோம். ஓகேவா? उसे हम ऐसे ही हिंदी में ट्रांसलेट करके हम गाने वाले।
अनुग्रह पाने को यीशु हमको बुलाया है, योग्य नहीं ऐसे सोच कर तू नहीं रुक जाना। अनुग्रह पाने को यीशु हमको बुलाया है, योग्य नहीं ऐसे सोच कर तू नहीं रुक जाना। पापों की वेदना है तेरे मन को जाएगा, यीशु के पास तुझे आने से रोकेगा। पापों की वेदना है तेरे मन को जाएगा, यीशु के पास तुझे आने से रोकेगा। चिंता तू न करना, प्रभु के पास तू आ, बिगड़ तू न जाना, यीशु के पास तू आ। अनुग्रह पाने को यीशु हमको बुलाया है, योग्य नहीं ऐसे सोच कर तू नहीं रुक जाना। अनुग्रह पाने को यीशु हमको बुलाया है, योग्य नहीं ऐसे सोच कर तू नहीं रुक जाना। ஓகே குட்டீஸ், எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ठीक है बच्चों, कैसे था? अच्छा लगा ना? சரி, இந்த பாட்டு நீங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்க. इस गीत को आप बार बार डालते आप सुनो। சரி, இந்த நாள்ல கூட நம்ம வேற ஒரு நல்ல ஸ்டோரி கொண்டு வந்திருக்கிறோம். इन दिनों में भी हम अच्छे एक स्टोरी लेके आए हैं। இது வந்து அப்படின்னா நடந்த ஒரு ஸ்டோரி. ये जो हकीकत में हुआ एक स्टोरी है। இது ஒரு हिस्ट्री, அப்படின்னா பைபிள்ல இருக்கிற எல்லாமே हिस्ट्री தான். जो बाइबल में रहने वाला सब इतिहास है, அதே போல இதுவும் ஒரு हिस्ट्री. उसी तरह ये भी एक कहानी भी एक इतिहास है। சரி, இப்போ நீங்க வந்து படிக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதுங்க. अभी आप पढ़ने के जो कार्य है वो सब पढ़कर अच्छा एग्जाम लिखो। அப்போ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, லீவ் இருக்குதோ, அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க, இந்த ஸ்டோரி எல்லாம் நல்லா கேளுங்க. ஓகேவா? अब जब आपको समय मिलते छुट्टी रहता है तभी आप क्या करो, इस प्रोग्राम को देख सकते हो। படிக்காம எல்லாம் உட்காந்துட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பா உங்களை அடிச்சிருவாங்க. बिना पढ़ने के आप सब प्रोग्राम देखेंगे तो माता पिता आपको डांट लेंगे। ஓகேவா? சரி, இப்போ வந்து வியட்நாம் அப்படின்றதான ஒரு தேசத்துல अभी देखो, एक वियतनाम करके एक देश है। அங்க வந்து ஒரு கிம் அப்படின்றதான ஒரு 8 வயசு குழந்தையும் அவ ஒரு பொண்ணு 8 வயசு குழந்தையும் அவங்க குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருந்தது. किम करके एक जो 8 साल की बेटी और उनके जो परिवार जीते रहते थे। அப்போ அங்க வந்து ஒரு நாள் வந்து பெரிய யுத்தம் நடந்துச்சு. तभी वहाँ पर एक बड़ा जो युद्ध हुआ। அப்படின்னா நார்த் வியட்நாமுக்கும் சவுத் வியட்நாமுக்கும் பெரிய ஒரு சண்டை வந்துச்சு. जो नॉर्थ वियतनाम और जो साउथ वियतनाम है उन दोनों को बड़ा झगड़ा हुआ, युद्ध हुआ। அப்போ வந்து இந்த நார்த் வியட்நாம்ல தான் இவங்க இருக்காங்க. वो परिवार नॉर्थ वियतनाम में है उस அப்போ வந்து இந்த நார்த் வியட்நாம்ல இவங்களுக்கு ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதே போல சவுத் வியட்நாம்ல அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. जो नॉर्थ वियतनाम में युद्ध करने के लिए कुछ झुंड थे, उसी तरह साउथ वियतनाम में युद्ध करने के लिए एक झुंड थे। அப்போ இந்த நார்த் வியட்நாம்ல இருக்கிற ஒரு கூட்டம் அந்த சண்டை போடுறதான அந்த ராணுவ வீரர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம சண்டை போடுறதுனால இந்த நம்ம கிராம மக்கள் அழிந்து விடக்கூடாது, அதனால இவங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுத்தாங்க. जो नॉर्थ वियतनाम में रहने वाले जो सैनिक लोग क्या किया, हम जो युद्ध करते हैं इसी के द्वारा पब्लिक जो लोगों को तकलीफ नहीं होने करके पहले ही क्या किया, उनको सावधान दिया। என்ன சொன்னாங்கன்னா, இப்போ யுத்தம் நடக்க போகுது, அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, நாட்டை விட்டு வெளியே போங்க கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப நீங்க இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாங்க. वो क्या है, अभी जो इस नॉर्थ वियतनाम में युद्ध होने वाले हैं, इसलिए आप सब क्या करो, यहाँ से निकल के बाहर जाओ, युद्ध खत्म होने के बाद आप फिर से आ सकते हो करके। ஏன்னா யுத்தம் நடக்கும்போது குண்டு போடுவாங்க, அப்புறம் அந்த குண்டு வெடிச்சு எல்லாரும் வந்து இறந்து போயிடுவாங்கல்ல, அதனால மக்கள் அழியக்கூடாதுன்ட்டு அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. क्योंकि जो युद्ध होते समय जो बम फोड़ते हैं, इस बम फोड़ते निमित्त क्या करते हैं, लोग पूरा मर जाते हैं, इसीलिए उनकी कुछ तकलीफ नहीं होना करके ऐसे वो लोग कहते थे। அப்போ எல்லா கிராம மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. तभी सब गांव के लोग क्या किए, उस नगर को देश को छोड़ के चले गए। ஆனா இந்த கிம்மும் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க.
तभी एक किम और उनके परिवार बहुत गरीब थे। இவங்களுக்கு எங்க போறதுன்னு சொல்லிட்டு வழி தெரியல. इन्हें कहाँ जाएंगे करके कुछ मार्ग नहीं पता है। இவங்களுக்கு பணமும் இல்ல. इन्हें पास पैसा भी नहीं है। இவங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு சொந்த பந்தமும் இல்ல. इन्हें बचाने के लिए उनके रिश्तेदार कोई भी नहीं है। அதனால இவங்க கொஞ்ச தூரம் போனாங்க. ஆனாலும் அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் தங்கிட்டாங்க. इन्होंने थोड़े दूर सफर किए लेकिन उनसे नहीं हो रहा करके एक जगह में लेट गए। मतलब இப்போ அவங்க நார்த் அந்த வியட்நாம்ல தான் இருக்காங்க. वो लोग अभी भी नॉर्थ वियतनाम में हैं। எல்லா மக்களும் வெளியே போயிட்டாங்க. இவங்களால போக முடியல. तो सभी लोग बाहर निकल गए लेकिन इनसे नहीं हुआ जाने के लिए। அப்போ என்ன இப்போ அந்த சவுத் வியட்நாம் வந்து இப்போ நார்த் வியட்நாம்ல வந்து சண்டை போடுறாங்க, குண்டெல்லாம் போடுறாங்க. अभी जो साउथ वियतनाम में रहने वाले क्या किए, युद्ध करने के लिए वहाँ से बम फेंकते हैं यहाँ पर नॉर्थ वियतनाम में। அப்போ இவங்க இருக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத பிளேஸ் ஆனதுனால ये लोग जो रहते हैं वो जो कुछ सुरक्षिता नहीं है उस जगह में रहते हैं। அதனால அந்த குண்டெல்லாம் வந்து வேகமா அவங்க பக்கத்துலயே வந்து விழுது. वो जो ज्यादा जो सारे बम सब क्या करते हैं उनके बाजू में आके गिरते हैं। அதனால இவங்க பயந்து என்ன பண்ணாங்க, வெளியே ஓடிட்டாங்க. इन्होंने क्या किया, डर के तुरंत बाहर भाग गए। அப்போ பாத்தீங்கன்னா அந்த சவுத் வியட்நாம்ல உள்ளவங்க ஒரு பெரிய குண்டு போட்டாங்க பாருங்க. இவங்க மேலே வந்து விழுந்து இவங்க அந்த கிம்மோட 2 அண்ணனுங்க, அம்மா அப்பா எல்லாரும் அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. वो जो उसके बाद क्या हुआ, फिर से वो लोग बम डालते समय एक बड़ा बम उनके परिवार के ऊपर आके गिरा। तभी उनके भाई जो माता पिता के ऊपर गिरकर उन 3 लोग मर गए। இந்த பாப்பாக்கு கூட என்ன ஆயிடுச்சு, பின்னாடி தீ பத்திக்கிச்சு. इस किम को भी क्या हुआ, पीछे उसको आग लग गया है। இப்போ இந்த பாப்பா வந்து அழுதுகிட்டே போகுது. அந்த அப்படின்னா நார்த் வியட்நாம்ல இருக்கிற ராணுவ வீரர்கள்ட்ட பாதுகாப்புக்காக ஓடுது, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போச்சு. अभी एक जो बेटी है जो उन्हें बचने के लिए रोते हुए जो उनके सैनिक लोग के पास जाते हैं। இதை வந்து படம் ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து எல்லா இடத்துக்கும் வந்து அதை என்ன ஸ்ப்ரெட் பண்ணாரு. तभी इस जो संभव को एक जन ने वीडियो निकालकर पूरा जगह को फैल दिया है। உடனே இந்த பாப்பாவை என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணாங்க. तुरंत ये बेटी को क्या किया है, वो लोग लेके गए हॉस्पिटल में दवाई के लिए इलाज कर दिया है। அப்புறம் வந்து அதனுடைய புண்ணு அதனுடைய காயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆற ஆரம்பிச்சிச்சு. उसके बाद क्या हुआ, उनकी जो गाँव फोड़ी सब एक एक करके थोड़ा सूखने के लिए हुआ था। அப்புறம் வந்து இந்த பாப்பாவை வந்து எங்க கனடான்ற ஒரு தேசத்துல அனுப்பி வச்சாங்க. उसके बाद क्या हुआ, इस बेटी को कनाडा देश में रहने के लिए भेज दिया है। இப்போ அவங்க தெரிஞ்சவங்க வீட்ல இந்த பாப்பா வந்து சேஃப்டியா அங்க வளர்ந்து வந்துச்சு. तभी जो उनके जो पहचान हुआ एक परिवार में एक ये बेटी अच्छा सुरक्षित में जी रही थी। இப்போ அங்க இருக்கிறவங்க மூலமாக இது வந்து ஏசப்பாவை பத்தி கேள்விப்பட்டுச்சு. तभी वहाँ से रहने वाले के द्वारा ही यीशु मसीह के बारे में ये बेटी ने सुनने के हुआ। அப்போ ஏசப்பாவுடைய எல்லா சத்தியங்களையும் இது ஏற்றுக்கொண்டுச்சு. तभी यीशु मसीह का पूरा सत्य इन्होंने क्या किया, ग्रहण किया। இப்போ வந்து இந்த பாப்பாக்கு வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுச்சு, அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்காக சுவிசேஷ வேலைக்கு போயிடுச்சு. उसके बाद क्या किया, यीशु मसीह को स्वीकार किया और उसके बाद यीशु का सेवा करने के लिए क्या करना, सेवा जो सुसमाचार बताने के लिए उसमें उतर गया। பாருங்க குட்டீஸ், அந்த பாப்பாவுக்கு யாருமே இல்ல அப்படின்னா அண்ணன் 2 அண்ணனுங்க இறந்து போயிட்டாங்க, அம்மா அப்பா எல்லாருமே இறந்து போயிட்டவங்க, எந்த சொந்த பந்தங்களும் அதுக்கு தெரியாது. ஏன்னா அது வியட்நாம்ல இருந்து கனடாவில் இருக்குது. देखो बच्चों, इन जो बेटी को कोई नहीं है क्योंकि उनके माता पिता भाई बहन लोग सब मर गए। वो सब वियतनाम देश में क्या हो गए, पूरा मर गए। अभी अकेले कनाडा देश में रहते हैं। இப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல அந்த பாப்பாக்கு. देखो कितना कष्ट रहेगा ना उस बेटी को। அப்போ வந்து இப்போ வந்து இதுக்கு என்ன ஆயிடுச்சு, வாலிப வயசு வந்துடுச்சு. उसके बाद क्या हुआ, इनको जवानी की उम्र आ गई। அப்போ கனடாவிலேயே ஒருத்தர் வந்து நல்ல ஒரு மனுஷன் வந்து இதை கல்யாணம் பண்ணாரு. उसी कनाडा में एक अच्छा व्यक्ति क्या किया, इस लड़की को शादी कराया। இப்போ வந்து இதனுடைய சாட்சியை சொல்லி எல்லா இடத்துலயும் என்ன பண்ணும், பிரசங்கம் பண்ண போகும். इन्होंने एक लड़की क्या करती थी, इनकी गवाही को सब जगह जाते समय कहकर अपनी जो बारे जीवन में हुआ उसका संकट जो परिस्थिति है उसे बताती थी. அங்கெல்லாம் என்ன சொல்லணும்னா, இவங்க மேல குண்டு போட்டார்ல ஒருத்தர், ஆனா இவங்க ஓடுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள சாகடிக்கிறதுக்காக ஒருத்தர் குண்டு போட்டாரு. அந்த குண்டு போட்டவரை எங்க இருந்தாலும் அவரை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டத்திலயும் சொல்லும். जो तभी एक जो छोटी लड़की थी, तभी उन लोग जो उनके ऊपर जो बम जो डाला ना, वो व्यक्ति को क्या किया, उन्होंने वो जिधर भी हो वो उन्हें मैं माफ़ करने के लिए मैं चाहता हूँ करके वो कहती थी.
இப்போ பாருங்க குட்டீஸ், நம்ம யாராவது நமக்கு யாராவது ஏதாவது பண்ணிட்டா, ஏதாவது அம்மா அப்பாக்கோ இல்லை நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தா நம்ம அவங்கள மன்னிக்கவே மாட்டோம்ல. देखो बच्चों, हमें कोई कुछ तो करेगा, तो यदि हमारे माता पिता हमारे कुछ हमें और हमारे विरुद्ध कुछ करेगा तो हम उसे माफ़ी करने के लिए हम नहीं चाहते हैं ना. நம்ம எப்பவுமே மனசுல வச்சிருப்போம், நீ அன்னைக்கு அப்படி பண்ணல, இரு சந்தர்ப்பம் வரும்போது உன்னை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. हम क्या कहते हैं, तो ऐसा किया ना पहला मेरे जीवन में, रुक में जो मौका मिलेगा तेरे को देखता हूँ करके ऐसा हम बोलते हैं ना. அதான் ஏசப்பா என்ன சொல்றாரு, அது மாதிரி நம்ம மனசுல வச்சுக்கவே கூடாது. நமக்கு யாரு கஷ்டம் கொடுக்குறாங்களோ துன்பம் கொடுக்குறாங்களோ அவங்க நம்ம என்ன பண்ணணுமா, முழுசா மன்னிச்சு விட்டுறணுமா. लेकिन यीशु पिता कहता है ऐसा हम नहीं करना है, ऐसा वर्ताव नहीं करना है, क्योंकि हम जो विरोध पाप किए, विरोध जो कुछ गलती की है उन्हें पूरे मन से हम क्या करना है, माफ़ी करना है. பைபிள்ல பாருங்க கூடேஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, ஒரு சத்துரு அப்படின்னா நமக்கு விரோதி ஒருத்தர் கீழே விழுந்தா கூட நம்ம சந்தோஷப்படக்கூடாது, அவங்கள தூக்கி விட்டுறணுமா. क्योंकि बाइबल में भी ऐसा लिखा है, जो हमारे विरुद्ध हमारे शत्रु, हमें जो दुश्मन भी हमें जो वो नीचे गिरेगा तो भी हमें उसके ऊपर हंसी नहीं उठाना है करके. அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது தப்பு பண்ணா நம்ம மன்னிக்கலாம்ல. देखो हमें जो पहचानने वाले कुछ गलती करेगा तो हम माफ कर सकते हैं ना. அப்போ பழி வாங்குற உணர்ச்சி நம்ம மனசுல இருக்கவே கூடாது. तो बदला लेने वाला जो क्रिया है हमारे मन में नहीं रहना चाहिए. அப்போ நம்ம மத்தவங்களுக்கு தீமையும் செய்யக்கூடாது. हम दूसरों की बुरा भी नहीं करना चाहिए. இப்போ இந்த குண்டு போட்டாரே அவரு ஒரு ராணுவ வீரர், அவருக்கு நாளுக்கு நாள் குற்ற உணர்ச்சி அதிகமாயிட்டே இருந்துச்சு. ये जो बम डाला ना जो व्यक्ति, वो जो एक जो सैनिक का जो वीर है, उनको क्या हुआ, बार बार इनके मन में एक जो इस कार्य के बारे में दोष होने लगा. ஐயோ நம்ம அந்த குண்டு போட்டானே அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. उन्होंने सोचने लगा, अरे बाप रे, मैं तो उस दिन बम डाल के उस परिवार को नाश कर दिया करके उसी जो मन में दुख में पड़े हैं. அப்போ அதனால அவர் அந்த ராணுவ வேலையை விட்டுட்டாரு. इसलिए उन्होंने क्या किया, उस जो सैनिक के उस काम को छोड़ दिया. அதே நினைச்சு ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப அப்படியே அவர் தன்னையே மறந்து வந்து ரொம்ப அவரு குடிச்சு ரொம்ப தன்னையே அழிச்சிட்டு இருந்தாரு. उसके बारे में वो सोच कर और मतलब शराबी होकर हमेशा पीते रहते हैं वो सब बोलने के लिए. அப்புறம் ஒரு நாள் வந்து அவரும் வந்து வேற ஒருத்தவங்க மூலமா ஏசப்பாவுடைய நற்செய்தியை கேள்விப்பட்டு அவரும் மனம் திரும்பினாரு. वही व्यक्ति भी एक दूसरे के बारे में, जो यीशु मसीह के बारे में सुनकर वो भी उद्धार में आ गए. இப்போ நியூயார்க் அப்படின்றதான ஒரு தேசத்துல என்ன நடக்க போகுது, ஒரு பெரிய இதே மாதிரி மீட்டிங் நடக்க போகுது. जब भी एक न्यूयॉर्क उस देश में क्या होने, एक बड़ा जो सभा मीटिंग होने वाला है. மீட்டிங் மீன்ஸ் அந்த நற்செய்தி கூட்டம் நடக்க போகுது. मीटिंग मतलब जो वहाँ पर जो सुसमाचार के सुसंदेश का एक मीटिंग होने वाला है. இப்போ அதுல யார் வந்து ஸ்பீக்கர்னா கிம் தான் அங்க பேச போறாங்க. तभी उसमें कौन आके बात करने वाले, एक किम करके एक लड़की बात करने वाली है. ஆனா இப்போ இத கேக்குறதுக்காக இவர் என்ன பண்றாரு, வியட்நாம்ல இருந்து இவர் இப்போ நியூயார்க்கு போறாரு. யாரு இந்த குண்டு போட்டாரு, அவர் பேர் ஜார்ஜ். அந்த ஜார்ஜ் வந்து எங்க போறாரு, வியட்நாம்ல இருந்து நியூயார்க்கு அந்த செய்தியை கேட்கறதுக்காக போறாரு. अब तभी वो जो इस जो समाचार को सुनने के लिए न्यूयॉर्क से, मतलब वियतनाम से न्यूयॉर्क जाते हैं. जो व्यक्ति जो बम डाला है ना, उसका नाम है जॉर्ज है. उन्होंने क्या किया, इस जो न्यूयॉर्क में होने वाले मीटिंग में अटेंड करने के लिए जाते हैं. இப்போ வந்து அவங்க வந்து அந்த கிம் வந்து அவங்க ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. நான் சின்ன வயசுல இப்படி வளர்ந்தேன், இதே மாதிரி எங்க தேசத்துல சண்டை நடந்துச்சு, அப்போ வந்து ஒருத்தர் வேணும்ட்டு எங்க மேல குண்டு போட்டு எங்க அண்ணங்க எங்க ஃபேமிலி எல்லாம் அழிச்சிட்டாரு, நான் மட்டும்தான் இப்போ தனியா இருந்து ஏசப்பா தெரிந்து கொண்டேன்னு அவங்களுடைய ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்க. तभी जो संदेश के समय में एक किम ने अपने परिवार के बारे में बताने लगी. मैंने बचपन में थी, तभी मेरा जो हम लोग वियतनाम में थे, तभी हमारे परिवार के ऊपर बम डालकर मेरे भाई लोग, माता पिता लोग सब मर गए, ऐसे करके वो बोलने लगे. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க, லாஸ்டா நான் வந்து எங்க ஃபேமிலியை கொன்ன அந்த சகோதரரை நான் முழுமையா மன்னிக்கிறேன், ஏன்னா ஏசப்பா எனக்கு மன்னிக்கும்படியா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அதனால அவர் மேல எனக்கு எந்த ஒரு பழி அப்படின்னா அவரை வந்து ஏதாவது பண்ணணுங்கிறதான எண்ணமே எனக்கு இல்லை. அவர் என்ன பண்ணார், எங்களுக்கு செய்த துரோகத்தை நான் முற்றிலுமா மன்னிக்கிறேன், அவர் எங்க இருந்தாலும் இந்த செய்தி அவருக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
तभी वो लड़की कहने लगी, जो हमारे ऊपर जो बाम डाला है उस व्यक्ति को मैंने पूरे मन से माफ़ करता हूँ, क्योंकि यीशु मसीह के वो बाइबल वो वही कहता है, वो जिधर भी हो वो व्यक्ति किधर भी उनके जो संदेश उनके तक पहुँचने के लिए मैं कहता हूँ करके वो कहने लगी। இப்போ இந்த ஜார்ஜ் என்ன பண்றாரு, அவ்வளோ பெரிய கூட்டத்து நடுவுல இருந்து நான் தான் பண்ணேன், நான் தான் அதை பண்ணேன், என்ன மன்னிப்பீங்களான்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்ல இருந்து முன்னாடி ஓடி போறாரு। तभी जॉर्ज को क्या हुआ, तुरंत चिल्लाने लगा, क्योंकि मैंने किया करके उस भीड़ में चिल्लाने लगा, करके चिल्लाकर क्या किया, उस परिवार में मैंने बॉम्ब डाला करके उस आगे चिल्लाते होते जाते रहता। அதே போல என்ன ஆச்சுன்னா அவங்களும் என்ன சொன்னாங்க, ஆமா நான் மன்னிக்கிறேன், நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன், அவர் எனக்கு மன்னிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அதே போல நான் உங்களை முழுமையா மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா। உடனே அவர் தேம்பி ஆள ஆரம்பிச்சாரு, இனிமே நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டேன், நானும் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு। तभी एक लड़की ने कहने लगे, मैंने पूरे मन से मैं आपको माफ़ करता हूँ, क्योंकि अभी मैं यीशु के बच्ची हो गई हूँ, बेटी हो गया, क्योंकि यीशु ने मुझे माफ़ करके मुझे बचा है, इसी तरह मैं भी आपको माफ़ करता हूँ करके उन्होंने कहने लगे। तभी वो जॉर्ज ने क्या किया, बहुत बिलक रोने लगा। பாருங்களேன், இப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் வந்துச்சு, பரவாயில்ல ரெண்டு பேரும் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டாங்க। तभी देखो वो दोनों को अच्छा, जो जॉर्ज को और उनको भी बहुत खुशी हो गया, अभी दोनों क्या हो गया, प्रभु के बच्चे हो गए। இவரும் மன்னிப்பு கேட்டாரு, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, மன்னிச்சிட்டாங்க। इन्होंने माफी मांगा, वो लड़की भी माफी कर दिया है। இப்போ இவங்களுக்கு இவருக்கும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்ல, அவங்களுக்கும் பழி வாங்குற எண்ணமும் இல்ல। अभी इनको भी कुछ दोष नहीं है और उनको भी बदला लेने के लिए कुछ कार्य नहीं है। இப்போ இந்த சாட்சி வந்து அந்த தேசத்திலே ஒரு பெரிய சாட்சியா பரவிடுச்சு। अभी एक गवाही उस देश में बड़ा गवाही की तरह फैल गया है। நிறைய பேர் இத கேட்டு மனம் திரும்பினாங்க। बहुत सारे लोग इसे सुनकर मन फिराए। இப்ப பாருங்க குட்டீஸ், நமக்கு யாராவது தீமை செஞ்சு நம்ம அவங்கள பழி வாங்குறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? देखो बच्चों, अभी हमारे लिए कोई विरोध कुछ कार्य करेगा तो हमें उसे बदला करेगा तो हमें कुछ क्या मिलने वाला है। ஆனா வந்து ஒருவேளை தப்பு செஞ்சவங்க நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்காகட்டியும் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள மன்னிக்கிறது தான் நல்லது। यदि कुछ गलती किया वो लोग हमारे से माफी नहीं मांगेगा तो भी हमें उसे माफी करना ही अच्छी बात है। ஒரு நாள் வரும்போது ஆண்டவரே அவங்களுக்கு உணர்த்துவாங்க, நீ செஞ்ச தப்பு, போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட அனுப்பி விடுவாரு। एक दिन आएगा, परमेश्वर उनको अंदर महसूस दिलाएगा कि तूने किया गलती है करके, एक दिन परमेश्वर उनको याद दिलाएंगे, तभी वो लोग हमारे पास आएंगे। அதே போலதான் ஏசப்பா நம்மளையும் மன்னிச்சிருக்கிறாரு। उसी तरह ही यीशु पिता हमें भी माफी किया है। அப்போ நம்ம ஏசப்பாக்கு விரோதமா எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம்ல। देखो हम कितने यीशु मसीह के विरुद्ध पाप किया है ना। நானே சின்ன வயசுல ரொம்ப ஏசப்பா கிண்டல் பண்ணியிருக்கேன்। मैंने बचपन में यीशु पिता को बहुत मैंने मजाक उड़ाया हूँ। ஏசப்பாவுடைய ஊழியக்காரங்க எல்லாம் வந்து அவங்கள கல்லால எல்லாம் சும்மா தூரத்துல நின்று எனக்கு கிட்ட போட பயம், ஆனா தூரமா நின்று கல்லால எல்லாம் அடிச்சிருக்கோம்। तो अभी यीशु पिता के जो सेवक लोग आते समय हम क्या करते, दूर से पत्थर उठा के फेंकते उन्हें मारने के लिए। அவங்க வீட்டுக்கு मुன்னாடி வரதுக்கு முன்னாடி கதவை நல்ல இழுத்து சாத்திடுவோம்। वो दरवाजे घर से बाहर आने से पहले हम क्या करते, दरवाजे को ज़्यादा ताकि हम बंद कर देते हैं। இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க, சும்மா இவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை பணத்துக்காக தான் வராங்க அப்படி எல்லாம் பேசி இருக்கிறோம்। ये लोग क्यों आते हैं, कुछ काम के नहीं है, सिर्फ पैसे के लिए आते करके हम ऐसे बोला है। அப்போ இப்படியெல்லாம் நம்ம வந்து மற்றவங்களை சீப்பா நினைச்சு மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம பேசுறது கூட தப்பு தான்। ऐसा ही हम दूसरों को तुच्छ मानकर ऐसा बात करना ही ये भी गलती है। இதெல்லாம் நம்ம இந்த நாள்ல என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட அறிக்கை செய்து விட்டு விடும்போது நம்முடைய இறுதி எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்। इन दिनों में उस सब हम क्या करना है, उसे पूरा यीशु मसीह के पास हम कबूल करके माफी मांग के छोड़ देगा तो अभी अच्छा रहेगा। நமக்குள்ள குற்ற உணர்ச்சியே இருக்காது, हमारे अंदर उस दोस्त नहीं रहेगा। உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு விரோதமா இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடி விட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி இவனுக்கு வேற வேலையே இல்லை ஆனா குண்டை வந்துட்டான் அப்படியெல்லாம் நம்ம வந்து அவங்கள வித்தியாசமா பேசுறோம்ல, அதெல்லாம் கூட தப்பு தான் குட்டீஸ்। அதெல்லாம் போய் நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம அவைகளை செய்யாம மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், விட்டுறணும்। हमारे जो अभी हम क्या करते हैं, दोस्त के सामने बात करते हैं, ऐसा बात करते हैं, लेकिन दोस्त जाने के बाद उसके पीछे हम क्या करते हैं, दूसरा कुछ बात करते हैं, इसको कुछ काम नहीं है या ऐसे बात करते हैं, कुछ लायक नहीं करके हम उसके ऊपर हम बात करते हैं। சரி, இன்னைக்கு நீங்க நல்ல பிள்ளைங்களா, நீங்க அது செய்வீங்களா? ठीक है बच्चे, आप अच्छे बच्चे के समान
आप अच्छे काम करेगा ना। நீங்க யாருக்காவது விரோதமா தப்பு பண்ணா நீங்களே போய் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்டுடணும். तुम लोग किसी के विरुद्ध गलती किया तो आप खुद जाकर उन्हें माफी मांगो। நீங்க வந்து பயப்படவே தேவையில்லை. அவங்க நம்மள மன்னிப்பாங்களா மன்னிக்க மாட்டாங்களா, கண்டிப்பா மன்னிப்பாங்க. आप डरने के लिए कुछ जरूरत नहीं, क्योंकि वो मुझे माफ करेगा कि नहीं करेगा करके जरूर वो मारे माफ करेगा। நீங்க மன்னிப்பு கேட்டாலே போதும், அவங்க மன்னிக்கலைன்னா கூட ஏசப்பா மன்னிச்சிருவாரு. यदि आप माफी मांगेगा तो भी काफी है, वो लोग क्षमा नहीं किया तो भी परमेश्वर आपको क्षमा करेगा। சரி, இன்னைக்கு நம்ம வசனம் பார்க்கலாமா? ठीक है, हम आज वचन देखेंगे। எபேசியர் एफेसियों की पुस्तक 4 அதிகாரம் 32 வசனம், 4 अध्याय उसमें 32वां वचन। இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நீங்க வீட்ல என்ன பண்ணுங்க, இத படிச்சு பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ये तो बड़ा है, इसलिए आप क्या करो, घर में रह के थोड़ा अच्छी तरह पढ़ के याद कराओ। ஒருவருக்கொருவர் தயவாயும் एक दूसरे पर कृपालु மன உருக்கமாயும் இருந்து और करुणामय हो, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல और जैसे परमेश्वर ने मसीह में तुम्हारे अपराध को क्षमा किए, நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். वैसे ही तुम भी एक दूसरे के अपराध को क्षमा करो। இப்போ நான் வந்து அதை தமிழ்ல சொல்றேன், அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து உங்களுக்கு ஹிந்தியில சொல்லி தருவாங்க. சரியா? ठीक है, पहले हम तमिल में देखेंगे, उसके बाद हम हिंदी में देखेंगे। சரி, ஓகே. பாருங்க குட்டீஸ், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணுமா, தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. மற்றவங்க மேலே நம்ம பொறாமப்படக்கூடாது, மற்றவங்கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது. அவங்களுக்கு நல்ல காரியம் நடந்தால் நமக்கு நல்ல காரியம் நடந்தது போல் நம்ம என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கணும். என்ன அப்போ அவங்க கொஞ்சம் ஒசந்துட்டா நம்ம என்ன பண்ணுறது, அவங்க மேலே பொறாமப்பட்டு எப்படியாவது அவங்களை ஏதாவது பேசி கீழே தள்ளிவிடக்கூடாது. அதை தான் சொல்லியிருக்கு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு மன்னிக்கணும், அவங்க நமக்கு மன்னிக்கணும். ஏன்னா தேவன் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறாரு. ஓகேவா? சரி, ஹிந்தியில் பார்க்கலாமா? ठीक है बच्चों, हिंदी में देखेंगे। एफेसियों की पुस्तक 4 अध्याय उसमें 32वां वचन। एक दूसरे पर कृपालु और करुणामय हो, और जैसे परमेश्वर ने मसीह में तुम्हारे अपराध क्षमा किए, वैसे ही तुम भी एक दूसरे के अपराध को क्षमा करो। मैं फिर से एक बार पढ़ता हूँ। एक दूसरे पर कृपालु और करुणामय हो, और जैसे परमेश्वर ने मसीह में तुम्हारे अपराध क्षमा किए, वैसे ही तुम भी एक दूसरे के अपराध क्षमा करो। ஓகே குடீஸ், இன்னைக்கு இந்த வசனம் எல்லாம் நீங்க படிச்சு என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ठीक है बच्चों, ये वचन पूरा आप क्या करो, पढ़कर बाहर करो। ஸ்டோரி எல்லாம் நல்லா இருந்துச்சா? स्टोरी आप अच्छा लगा है ना आपको? சரி, நீங்க அதை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். उसे आप आपके जीवन में उसे पालन करेगा तो परमेश्वर आपको आशीष करेगा। இந்த நாள்ல நம்ம இந்த சண்டே கிளாஸ் முடிச்சிடலாம். इन दिनों में संडे क्लास को हम खत्म कर देंगे। பாட்டெல்லாம் நல்லா நீங்க என்ன பண்ணுங்க, எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்போ ரிவைஸ் பண்ணி நல்லா பாடி பாருங்க, ஆக்ஷன் பண்ணி பாருங்க, மற்றவங்களுக்கும் சொல்லித்தாங்க. गीत सब आप क्या करो, अच्छा सुनकर आप भी गाओ और दूसरों लोगों को भी क्या करो, सिखाओ। சரி, ஓகே. நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ठीक है बच्चा, हम प्रार्थना करेंगे। எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक अधिक प्रेम करने वाला हमारे स्वर्गीय पिता, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம். ये अच्छे समय के लिए हम कोटि कोटि धन्यवाद करते हैं। இந்த நாள்ல கூட வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. इन दिनों में आए हुए हर एक बच्चों को आशीष कीजिए। கேட்டுக்கொண்டிருந்ததான வசனம், பாடல்கள், ஸ்டோரி எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து அவர்களை தொட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. जो सुना, जो कहानी, स्टोरी, गीत, वो सब उनके जीवन में होने के लोग पालन करने के लिए आप कृपा कीजिए। நீங்க அவர்களை மாற்ற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. आप उन्हें बदलने के लिए हम प्रार्थना करते हैं। ஒருவருக்கொருவர் மன்னித்து, एक दूसरों को माफ कर कर, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, एक दूसरों को छोड़कर, ஒருவருக்கொருவர் தயவுள்ளவர்களாக நடந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. एक दूसरे के ऊपर दयालु कर कर रहने के लिए आप कृपा कीजिए। பழி வாங்குதல் எண்ணங்களை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. बदला लेना वाला कार्य सब उठा के फेंक दो परमेश्वर। குற்ற உணர்ச்சி எல்லாம் அவர்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. जो मन में होने वाला दोष को उठा के फेंक दो परमेश्वर। நீர் எங்களுக்கு எப்படி மன்னித்தீங்களோ अपने जैसा हमें माफ किया, क्षमा किया है, நாங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பதை கற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. हम भी एक दूसरे
दूसरे से दूसरों को क्षमा करने के लिए हमें सिखाओ परमेश्वर। விரோதங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. सारे विरोध को निकाल दो परमेश्वर। மீதியான நேரம் முழுவதும் நம்முடைய கரத்துல தருகிறோம். बाकी समय पूरा आपके हाथ में सौंपते हैं। மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं अच्छे पिता, ஆமென்.